திருமாவளவன் இந்தியாக அது தெரியல. வணக்கம். வணக்கம். பீகாரோட எலெக்ஷன் மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த எலெக்ஷன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பீகாருங்கிறவங்க யாரு, பீகார்ன்றது எப்படிப்பட்ட ஒரு ஊர்? மக்கள் வந்து நிறைய கலைக்கிறவங்க மீம்ஸ் போடலாம், எது வேணா பண்ணலாம். ஆனால் பீகார்ன்றவங்க ஊரில் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே லேபர்ஸ் அதிகமாக சப்ளை பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா பீகார் தான். இந்தியாவில் அதிகமாக ஐஏஎஸ் ஆகிறதும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதும் பீகாரில் தான். அங்கே பார்த்தீங்கன்னா பிரதான கட்சிகள் போட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜேடியு, ஆர்ஜேடி. ஜேடியோட தலைவர் யாருன்னா நிதிஷ்குமார், ஆர்ஜேடியோட தலைவர் யாருன்னா லாலு பிரசாத் யாதவ். இப்போ லாலு பிரசாத் யாதவுக்கு வயது முதியனால் இப்போ அந்த கட்சி யார் பார்த்துக்கிறாங்கன்னா தேஜஸ்வி யாதவ். தேஜஸ்வி யாதவ் என்றவர் டொமஸ்டிக் லெவலில் கிரிக்கெட் ஆடினவர், ரஞ்சி டிராஃபியில் ரொம்ப பிரபலமானவர் அவர். நிதிஷ்குமார் எப்படிப்பட்ட பொலிட்டிஷியன் நம்ம போய் பார்த்தா பிற்காலத்தில் எந்த கட்சி ஜெயிச்சாலும் எந்த கட்சி தோத்தாலும் அவருக்கு பிரச்சனையே இல்லை. அவர் தான் சிஎம், அவர் தான் நிரந்தரமான சிஎம். இப்போ ஒரு பக்கம் பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிஜேபி கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆயிடுவார். இப்போ பிஜேபியோட பிரச்சனை என்றால் அவர் உடனே ஆர்ஜேடி கூட சேர்ந்துட்டு சிஎம் ஆயிடுவார். அவர் எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணாமல் சிஎம்மாக இருக்கிறவர் எம்எல்சி ஆகிட்டு அப்படியே சிஎம்மாக தொடர்றாரு அவர். அதுதான் கலா நிலவரம். இந்த எலெக்ஷனில் பிரதான கட்சிகள் கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிகளில் பிஜேபி, ஜேடியு, ராம்விலாஸ் பாஸ்வான் சிறிய கட்சிகள் சேர்ந்தது தான் என்டிஏ. அதே மாதிரி இந்தியா அலைன்ஸில் பிரதான கட்சி ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முகேஷ் சைனின் ஒரு சிறிய கட்சி. மூன்றாவது கட்சியா பிரசாந்த் கிஷோர் எப்படிப்பட்டவர்னா பிஜேபியை வின் பண்ண வச்சவர். சட்டசபை லோக்சபால எல்லா கட்சிகளும் டிஎம்கோட ஒர்க் பண்ணியிருக்காரு, மம்தா பானர்ஜியோட ஒர்க் பண்ணியிருக்காரு. பிரதான கட்சிகள் எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணி அவங்கள வின் பண்ண வச்சவர். ஜன் சூரஜ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றாரு. அவரு எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பீகார் லேபர்ஸ் அதிகமாக வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, ஏன்னா ப்ராப்பர் இண்டஸ்ட்ரீஸில் வேலை வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து ஒரு குறிக்கோளாக இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. போகிற பாதையை எங்கே பாதையற்று போகிறாலும் எங்கே அவர் போனாலும் மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமாக அலை மோதுது. இதை பார்த்த உடனே எல்லாம் நினைச்சாங்கன்னா ஜன்சூரஜ் பார்ட்டி மக்களுக்கு இதில் நல்லா வரவேற்பு இருக்குன்ற ஜன்சூரஜ் பார்ட்டி ஒரு பக்கம் போகுது. என்டிஏ, ஜேடியு, பிஜேபி இருக்கு. யாருக்கு இந்த பீகார் எலெக்ஷன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா மகாகத்பன் கூட்டணியோட பிஜேபி தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லோக்சபால என்டிஏ கூட்டணிக்கு அவ்வளோ சீட் வரல. இப்போ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். ஒருவேளை என்டிஏ கூட்டணி தோத்து இருந்தால் நிதிஷ்குமார் சொல்ல முடியாது, ஆர்ஜேடியோட சேர்ந்து அவர் சிஎம் ஆயிருப்பாரு. அப்போ என்ன இருக்கும், லோக்சபால அவங்க கொடுக்குற எம்எல்ஏ சப்போர்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வித்ட்ரா பண்ணிட்டாருன்னா ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஆட்சி கவுந்துரும், பிஜேபியோட ஆட்சி கவுந்துரும். அதனால பிஜேபிக்கு ரொம்ப குரூஷலா இருந்துச்சு இந்த எலெக்ஷன். இந்த மாதிரி மகாகத்பன் கூட்டணி பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. தேஜஸ்வி யாதவ் எங்க போனாலும் கூட்டம் அலை மோதுது. ராகுல் காந்தி ஓச்சோரியன்ட்டு ஒரு கையில எடுக்கிறாரு. மகாகத்பன் ஜெயிச்சிரும் போல இந்த வாட்டி எலெக்ஷன்ல, அது மாதிரி ஒரு நோக்கத்தை உருவாக்கிச்சு. பிஜேபி இருக்கிற டாப் லீடர்ஸே 160 இல்லைன்னா 180 சீட்டுக்குள்ள ஓகே சான்ஸ் இருக்குன்ற மாதிரி நினைச்சாங்க. எவ்வளவு ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா 200 தாண்டி ஜெயிச்சிட்டாங்க. பிஜேபி ஷாக் ஆகிட்டாங்க, ஆப்போசிஷன் கட்சி ஷாக் ஆகிட்டாங்க, மீடியா ஷாக் ஆகிட்டாங்க. ப்ரீ போல், எக்ஸிட் போல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதோட ரொம்ப மேசிவ் விக்டரி. என்ன நடந்திருக்கு, தோத்ததுக்கு என்ன காரணம் கேட்கும்போது காங்கிரஸும் ஆர்ஜேடியும் வைக்கக்கூடிய பிரதான குற்றம் என்னன்னா எஸ்ஐஆர், எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்த எஸ்ஐஆர் மூலயமா எங்களோட ஓட்டர்ஸை வந்து நிறைய பேர் டெலீட் பண்ணிட்டாங்க, என்டிஏ கூட்டணியோட ஓட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே. இது ஒரு பக்கம் போறங்க. பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை நீங்க எஸ்ஐஆர் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அந்த எலெக்ஷனை பைக்காட் பண்ணிருக்கலாமே, ஏன் கண்டெஸ்ட் பண்ணீங்க? இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அதை கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க எஸ்ஐஆர் மேல. இரண்டாவது காரணம், ஏன் வந்து மகாகத்பன் தோத்தாங்கன்றது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க என்டிஏ கூட்டணி. அவங்க கவர்மெண்ட் தான் வந்து பீகார்ல ஆட்சியில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கீமு, உமன்ஸ் ஓட்டர், பீகார் பெண்களுக்கு எல்லார் அக்கௌண்ட்லேயும் 10,000 ரூபாய் போகிற மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகின்னு இருக்குது. பெண்கள் மத்தியில் இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க.
இந்த 10,000 ரூபான்றது கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு, பிஜேபி கட்சியிலேருந்து யாரும் கொடுக்கல. பட் கிரவுண்ட் லெவலில் மக்களுக்கு வந்து அது தெரியாது. எலெக்ஷன் போயின்னு இருக்க நேரத்தில் எல்லார் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் விழுது. ஓ, நம்மளுக்கு வந்து என்டிஏ இந்த கட்சி தான் கொடுத்துருக்கு போல இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. போன எலெக்ஷனை கம்பேர் பண்ணி இந்த வருஷம் வந்து பெண்கள் அதிகம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதே எப்படி எலெக்ஷன் கமிஷன் அந்த நேரத்தில் அது அலோவ் பண்ணாங்க, அது தவறு இல்லையா அப்படின்னு சில பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. சரத்பவர் ரீசெண்டாக என்ன கேட்டார்னா, எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணியிருக்கூடாது எலெக்ஷன் டைமில், அந்த மாதிரி 10,000 ரூபாய் கிரெடிட் பண்ண விட்டுருக்கூடாது அந்த நேரத்தில், இது வந்து கைண்ட் ஆஃப் பிரைப் அப்படின்ற மாதிரி சில பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட இதில் இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் ஆர்ஜேடி கூட்டணி அவங்க ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி. ஏனென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் ஜேடியு, பிஜேபி, ராம்விலாஸ் பாஸ்வான் 2 பிரபலமான கட்சிகள் இருந்தாங்க. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, அசம்பிளி கான்ஸ்டியூன்ஸில் ஜாதி வாரியா, பீகார் எலெக்ஷனில் ஜாதின்றது வைட்டல் ரோல், ஜாதி வச்சு தான் வந்து எலெக்ஷனை தீர்மானிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஜேடிக்கு முக்கியமான ஓட் பேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் ப்ளஸ் யாதவ்ஸ்னுவாங்க. அந்த காம்பினேஷன்லாம் தான் அவங்க ஜெயிப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராம்விலாஸ் பாஸ்வான் போன வாட்டி பார்த்தீங்கன்னா தனியாக நின்னார். இப்போ ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன் வந்து இந்த கட்சிக்குள்ளே கொண்டு வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேஸ்ட் வைஸ் கால்குலேஷன்ஸ் என்டிஏஸ் ப்ராப்பர் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா ஜாதியிலேருந்தும் எப்படியாச்சும் ஒரு ஓட்டு வந்து அவங்களுக்கு ஒழுகிற மாதிரி நல்லா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மகாகத்பன் என்ன பண்ணாங்கன்னா, சீட் ஷேரிங்கில் நிறைய கோட்டை விட்டாங்க. தேஜஸ்வினி என்ன பண்ணாருன்னா, காங்கிரஸ்க்கு நிறைய சீட்டு தர முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் சண்டை போட்டார். காங்கிரஸ் வந்து எனக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கணும், அது வரைக்கும் நான் தேஜஸ்வினியை சிஎம் கேண்டிடேட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சிக்கலால் போயிருந்தது. அசோக் கெலோட் இறங்கி இது ஷார்ட் அவுட் பண்ணி காங்கிரஸ்க்கு சில சீட்டு வாங்குறாரு. தேஜஸ்வினி யாதவை மகாகத்பனோட சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ மகாகத்பன் ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா யாதவ்ஸ், முஸ்லீம்ஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓட் பேங்க் இருக்குது. முகேஷ் சைனின்னு இன்னொருத்தரும் இந்த கட்சியில் இருக்காரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டணி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை முறியடிக்க என்ன பண்ணியிருக்கணும்னா, ராம்விலாஸ் பாஸ்வானோட பையனோட ஓட் பேங்க் பிரிக்க ராம்விலாஸ் பாஸ்வானோட தம்பின்னு பார்த்தீங்கன்னா தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம், இந்த ஆர்ஜேடி கூட்டணிக்குள்ளே கூட்டு வந்திருந்தா ராம்விலாஸ் பாஸ்வானோட ஓட் பேங்க் என்டிஏலேருந்து கொஞ்சம் பிரிச்சிருக்கலாம். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே வந்து 20-30 ஓட்டு கூட முக்கியம். சில எம்எல்ஏலாம் 30 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க, 27 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1000, 2000 தான் தோற்றுருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஒரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கால்குலேஷன் பண்ணல, ஒரு மேக்ஸ் நல்லா பண்ணல, அதை கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மகாகத்பன் வின் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, தேஜஸ்வினி எலெக்ஷனில் கூட ஹையஸ்ட் ஓட்டு யாருக்கு வந்திருக்குன்னா ஆர்ஜேடி தான் வந்திருக்கு, தேஜஸ்வினிக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அவர் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 24-25 சீட் தான் வச்சிருக்காரு. ஏன்னா ஓட் பேங்க் அதிகமாக வச்சிருக்காரு, அதிகமாக ஓட் பேங்க் வச்சிருக்காரு. பட் ஆனால் அது வின்னவெல்லாம் மாற்ற முடியல. ஏன்னா அங்கங்கே ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு பிரியுது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இதை தான் வந்து கிளியராக பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட்டு எல்லாரையும் கொண்டு வராங்க, விசிக எல்லா கட்சிகளும் இருக்கிற ஓட் பேங்க் எல்லாம் ஒன்று சேர்த்து தான் வின்னிங் மார்ஜினை நம்ம தீர்மானிக்க போகுது. அதுக்கப்புறம் ஹேமந்த் சோரன் யாருன்னா ஜார்க்கண்ட் சிஎம், ட்ரைபல் கம்யூனிட்டி, அவர் வந்து கூட்டணிக்கு வரான்னு சொன்னார். ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன், காங்கிரஸ், ஆர்ஜேடி கூட்டணி. அங்கே ஆர்ஜேடிக்கு சில அசம்பிளி சீட்டை கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க, அங்கே ஆட்சியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேமந்த் சோரன் என்ன பண்ணாருன்னா, எனக்கு சில சீட்டு கொடுங்க, நாங்களே கண்டெஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு ட்ரைபல் ஓட் பேங்க் இருக்குன்றாங்க. பட் தேஜஸ்வினி யாதவ் சீட் அவ்வளோ கொடுக்கல அவங்களுக்கும் சில சீட் அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரைபல் ஓட்டை அவர் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருப்பாரு. ராம்விலாஸ் பாஸ்வான தம்பி எப்படி கொஞ்சம் அந்த ஓட்டை வாங்கியிருப்பாரோ அது மாதிரி ட்ரைபல் ஓட் பேங்க் வாங்கியிருப்பாரு. இன்னொரு முக்கியமான காரணம், எம்ஐஎம்னு ஒரு கட்சி இருக்குது. எம்ஐஎம் கட்சி யாருன்னா ஓவைசியோட கட்சி. ஓவைசி முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் அவர் டிவைட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாருன்னா அப்போ அங்கேயே அவங்களோட விக்ட்ரி மார்ஜின் கம்மியாகுதுல, அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? எவ்வளோ நாள் தான் எம்ஐஎம் கட்சி வந்து மதவாதி கட்சின்ட்டு நீங்கள் தள்ளி வைப்பீங்க? எம்ஐஎம் கட்சியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்களேன். அவர் கேட்குறாரு, என்னை சேர்த்துக்கோங்க கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அவர் 5 சீட் ஜெயிச்சிருக்காரு. அவர் கூட்டணியில் இருந்திருந்தாருன்னா மொத்தமாக முஸ்லீம் ஓட் பேங்க் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். அப்புறம் பிஎஸ்பி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டியும் நிறைய இடத்துல கொஞ்சம் ஓட் பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
அங்கங்கே ஒரு 2000 3000 4000 5000 ஓட்டு பிரித்ததுனால இவங்களுக்கு ரொம்ப மகாகத்பன் ரொம்ப வின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக மாறிடுச்சு. ஜன்சூரஜ் கட்சி பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து மாறி மாறி ஆர்ஜேடிக்கும் ஜேடிக்கும் இவங்களுக்கும் போடணும், 3வது அணிக்கு போடலாமே அப்படின்னு நிறைய பேர் ஜன்சூரஜ் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஜன்சூரஜ் கட்சி பார்த்திங்கன்னா ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்கல, 0. அவங்க அட்லாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஓட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்டேரக்டாக என்டிஏ தவிர அவள் எதுவும் ஜெயிக்க முடியல. பிரசாந்த் கிஷோர் ஜன்சூரஜ் பார்ட்டி யாருன்னா பிரைம் மினிஸ்டர் உருவாக்கியிருக்காரு, நிறைய சிஎம் உருவாக்கியிருக்காரு, நிறைய கட்சிகளை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஆனால் அவர் கட்சியில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க வைக்க முடியல அவரால். அவர் செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஹைலி டேலண்டட் எஜுகேட்டட் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை நிற்க வச்சார். ஆனால் அங்கே ஒரு சீட்டும் ஜெயிக்கல ஜன்சூரஜ். அட்லாஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலெக்ஷனை ஸ்பாயில் பண்ணி என்டிஏ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிட்டார். இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாரு பிரசாந்த் கிஷோர், வேர்ல்டு பேங்க்லேருந்து நிறைய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இந்த கட்சியில், இந்த எலெக்ஷன் டைமில் ஃபண்ட்ஸ் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்ற மாதிரி அவர் குற்றம் சாட்டுறாரு பிரசாந்த் கிஷோர். என்டிஏ மேசிவ் விக்ட்ரி அடையிறதுக்கும் இதுதான் காரணம். தேஜஸ்வினியும் காங்கிரஸும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் சீட்டு கம்மியாக போகலாம், மற்றவங்களை அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்னு சின்ன சின்ன கட்சிகளை கொஞ்சம் அக்காமடேட் பண்ணியிருந்தான், ஒரு கால்குலேஷன் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வின் பண்ணியிருக்கலாம். பிஜேபி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஜேடியும் பிஜேபியும் ஈக்குவலாக தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து ஐ பிக் பிரதர், நான் வந்து அதிகமாக சீட் கண்டெஸ்ட் பண்ண அப்படிலாம் இல்லை, ஒரு ஸ்டெப்பு இறங்கி போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க தான் பார்க்குறாங்க தவிர அவங்க வந்து நாங்கள் வந்து 150 சீட் கண்டெஸ்ட் பண்ணோம், 160 சீட்டு தான் கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படி இல்லை. இன்னொரு பிரதானமாக ரீசன் என்னென்னா மகாகத்பன் கூட்டணி அமைக்கிறாங்க. ஆனால் வேடிக்கையான விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்ட்டு ஒரு 12 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா அவங்களுக்குள்ளே அவங்க கண்டெஸ்ட் பண்ணிப்பாங்களாம். இப்போ காங்கிரஸ்க்கு அதிகமாக அகேன்ஸ்டாக கம்யூனிஸ்ட், காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆர்ஜேடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறாங்க. இந்த 12 சீட்டு வந்து நீங்கள் வந்து மைனஸில் போகிற மாதிரி தோற்ற மாதிரி தான். அப்போ இது கூட்டணி அமைக்கணும், இந்த 12 சீட் தோற்ற மாதிரி தானே. நீங்கள் காங்கிரஸ் ஆர்ஜேடியும் அகேன்ஸ்டாக ஒரு கேண்டிடேட்டை போடுறீங்க, காங்கிரஸ்டும் சிபிஐயும் ஒரு கேண்டிடேட் போடுறீங்க, அது ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்றீங்க. அது எப்படி ஃப்ரெண்ட்லி ஃபைட்டாக இருக்க முடியும்? கேடர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல நீ ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்ட்டு ஆர்ஜேடியும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கிட்டு வேற கேண்டிடேட் போடுவீங்க. இன்னொரு இடத்துல சிபிஐ காங்கிரஸ் வந்து வேற கேண்டிடேட் போட்டுருவீங்க. ஆனால் 3வது அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் எல்லாரும் சேர்ந்து இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது கேடருக்குள்ள கன்ஃபியூஷன் வராதா? இன்னும் அந்த இடத்துல நம்ம தனித்தனியாக பிரித்து போடுறோம் ஓட்டு, அந்த கட்சி இந்த கட்சின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து ஒரே இதுன்றாங்க. நம்ம எந்த கட்சி எதுக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வராதா கேடரில்? அந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுன்றது ஒரு கேவலமான ஒரு ஐடியா. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னே தெரில. இதுதான் வந்து முக்கியமான காரணங்கள். ஒரு பிஜேபி தான் சதி பண்ணி தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்க்குறப்போ பிஜேபி சதியை விட இவங்க எடுத்த தவறான முடிவுகள் தான் காரணம் நினைக்கிறீங்களா? ஒருவேளை பிஜேபி சதி பண்ணியிருக்கா இல்லையான்றது பிற்காலத்தில் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் என்னோட கருத்து என்னென்னா ஆர்ஜேடி கூட்டணி ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணல, சரியான டெசிஷன்ஸ் எடுக்கல என்றது என்னோட கருத்து. நன்றி. நன்றி, வணக்கம்.